தல என்ன தல நம்மள வேலை பார்க்க வர சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் கொடுத்து போட சொல்லிருக்காங்க. அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். உனக்கு கசகசன்னு இல்லையா? உங்க மரியாதையா போய் வேலையை பாரு. பொட்டனை போடுறான். இவருக்கு ஏசி வேற போட்டு வைப்பாங்க. சார் அவங்களுக்கு என்ன வேணுமோ பார்த்து. ஓகே சார். ஏய் கனிக்குட்டி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எப்படிடா இருக்க? சூப்பர் ஆண்டி. உங்க வீட்ல என்ன யாருக்கும் பர்த்டேவா? பார்ட்டி பெருசா இருக்கே. அங்கிள் ஒரு டெண்டர் எடுத்திருக்காருமா. அது பெரிய டெண்டர். அதான் நாம சந்தோஷமா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு தான் பார்ட்டி கொடுக்கறாரு. இவங்க என்னோட வள்ளியம்மா. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. கனி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காமா. அப்படியா? அங்கேயும் சித்தார்த்த பத்தியே பேசிட்டு இருப்பா. என்ன உனக்கு என்னாச்சுடா? உன் ஃப்ரெண்டு நான் இங்க இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம எங்க அம்மா கிட்ட வாய் அடிச்சிட்டு இருக்க. சித்து, என் மேல கோவமா? சாரி, ப்ளீஸ் கோச்சுக்காத. சித்து நீ எப்ப வருவன்னு கேட்டுட்டே இருந்தான் கனி. அப்படியாடா? ஆமா, ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ தானே. நீ வந்தாதான் பார்ட்டி சூப்பரா இருக்கும். சித்து, ஒரு நாள் நீ எங்க வீட்டுக்கு வரணும், சரியா? அடுத்த மீட்டிங்ல பாத்துக்கலாம். அந்த பர்ஸை குடுறா. நானே கொடுத்துறேன் தல. நீயே தான் குடு. சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு தம்பி? என் பர்ஸ் மாதிரி இருக்கு. கெடுந்தாங்க சார். நீங்க கர்ச்சீஃப் எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு சார். ஆமா சார். தேங்க்ஸ் தம்பி. தம்பி தம்பி சார் இந்தா வச்சுக்குங்க. சார் தல என்ன? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். இல்ல தம்பி, இந்த பணத்தை தாண்டி என்னுடைய முக்கியமான கார்ட்ஸ், ஐடிஸ் எல்லாமே இருந்துச்சு சார். மிஸ் ஆனா திரும்ப வாங்குறது கஷ்டம். பணம் விஷயம் கிடையாது. உள்ள இருக்கிற பணத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் எடுக்கணும்னு தான் தோணும். இவர் திருப்பி கொடுத்துருக்காருல்ல, இவருக்கு ஏதாவது நான் செய்யணும்ல சார். இந்தாங்க வச்சுக்குங்க. தேங்க்யூ சார். சார் இதெல்லாம் ஒரு விஷயமா? பையன் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் சார். அதெல்லாம் வேண்டாம் சார். என்ன தல? நீங்க gift கொடுத்தீங்கன்னா தம்பி வளர்ற புள்ள. ஐயோ, இப்படி நீங்க கொடுத்து பழகுனீங்கன்னா எப்படா யாராவது பர்ஸ் கீழே விழும் எடுத்து கொடுப்போம், அவங்க காசு தருவாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான் சார். உழைச்சு சாப்பிடணும்னு கொள்கையோட இருக்கிற புள்ள சார். நீங்க அதை கொச்சப்படுத்திடாதீங்க சார் ப்ளீஸ். இல்லடா? அப்படியா? உன்னோட கொள்கை சூப்பர் தம்பி. உன்ன மாதிரி எல்லாரும் இருந்தா நாடு சீக்கிரம் முன்னேறிடும். ஆமா சார். கிழிச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரிங்க சார். ஓகே சார். விடுதல அவரே கொடுத்தா நீ வேணான்னு சொல்ற? டேய் பாத்தியா, இதுதான் நேர்மைக்கு கிடைக்கிற மரியாதை. இதுவே நீ திருடுனான்னு தெரிஞ்சா என்ன இருக்கும்? மொத்தமா சேர்ந்து குமுறு கஞ்சி காய்ச்சிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த திருடுறது, இந்த ஃப்ராடு வேலை, மற்றவங்கள நடிச்சு ஏமாத்துறது, இதெல்லாம் அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனா எப்பவும் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் திருப்தி இருக்காது. நம்ம எப்பவும் நேர்மையா இருக்கணும். அது மட்டும்தான் திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கும். போய் வேலையை பாடுற, என்னையவே லெக்சர் எடுக்க வைக்கிறேன். ஃபாலோ பண்றேன் தல. ரொம்ப கிளாஸ் எடுக்கிறாரு. ஒருவேளை நேர்மையா இருக்கிறது நல்லாதான் இருக்குமோ? கை வேற துருங்குது. ட்ரை பண்ணுவோம். மாறா, அத்தை ஒரு நிமிஷம். டேய்
இங்க என்னடா பண்ற? சும்மா வேலைக்கு வந்தேன். அத ஃபீலிங்ஸை குறை. ஜவுளி கடையில் பார்த்ததும் வேலை தான். என்ன ஜவுளி கடைக்காரன் புள்ள இங்கே சப்ளையர் வேலைக்கு வந்துட்டாங்கிற ஃபீலிங்ஸோ? அது நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சந்தோஷமா தான் வேலைக்கு வந்திருக்கேன். ஆமா, நீ எங்க இங்க வந்த? தனியா வரல, உன் மக கூட தான் வந்த. எங்க? இங்கதான்டா, இங்கதான் எங்கேயோ விளையாடிட்டு இருந்தா. வெளிய என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா? அவளா? அவ வந்து ஏய் தம்பி, ஒரு ஆ? என்னையா பண்ணிட்டு இருக்க? அங்க என்னையா வாய் அடிச்சிட்டு இருக்க? இங்க வாயா. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அத்தை, இங்கேயே வந்துடுறேன். அதை புடிச்சு வை, வந்துடுறேன். அதெல்லாம் வந்துடுவேன் சார், நோ இஷ்யூஸ். அண்ணா அண்ணா, ஏய் என்னடா ஃபோன் பேசிட்டு இருக்கல? அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன கலெக்டர் வீராவை பற்றி. சார், நான் திரும்பி உங்களை கூப்பிடுறேன். யா. என்னடா, வீராவோட பொண்ணு இந்த வீட்டில் தானே இருக்கா? என்ன சொல்ற? ஆமாண்ண, என் வீட்டு ஃபங்க்ஷன்ல வீராவோட பொண்ணா? வாய்ப்பே இல்லையே. சத்தியமாண்ண, நல்லா பார்த்தன, வீராவோட பொண்ணு தானே அது. விடாத, குழந்தைய தூக்கிடுங்க. அவ நமக்கு பண்ணதுக்கெல்லாம் அனுபவிக்கணும். அவ பிள்ளைக்கு ஏதாவது ஆனாதான் நம்மளோட வலி அவளுக்கு புரியும். அதை நம்ம கொடுத்தே ஆகணும். சீக்கிரம் வேலையை முடிங்க. சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணே. காசு கொடுத்து நம்ம தானே இந்த ரவுடியை ஹையர் பண்ணோம். இங்க யார் கூட்டிட்டு வந்தது?